நம்ம உடன்படிக்கை குறித்து தியானிச்சுட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் கூட தேவனுடைய வாக்கு தத்தத்தை நாம் என்ன பண்ணலாம், சுதந்திரித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. ஏன்னா பேதுரு சொல்லுகிறார், வாக்கு தத்தங்கள் எல்லாம் வாக்கு தத்தமானது அப்போஸ்தலர் 2:39 வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப வாக்கு தத்தமானது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய உடன்படிக்கையில கிறிஸ்து நம்ம சேர்த்திட்டார் இல்லையா. வசனம் சொல்லுது அப்போஸ்தலர் 3:25, நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகருக்கு புத்திரராயிருக்கிறீர்கள், உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராயிருக்கிறீர்கள். ஆபிரகாம் என்னும் தீர்க்கதரிசிக்கு புத்திரர்களாய் நாம் இருக்கிறோம், பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்ப ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை வாக்கு தத்தம் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு உரியது. அதனாலதான் பேதுரு சொல்றாரு, வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. உங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்க பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, உங்க சந்ததி முழுவதுக்கும் அந்த வாக்கு தத்தம் சொந்தம். ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார், ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன், அவர் உடன்படிக்கை பண்ணிருக்கிறார். சங்கீதம் 89:34 சொல்கிறது, அவர் தம்முடைய உடன்படிக்கையை மீற மாட்டார், தாம் விளம்பினதை மாற்ற மாட்டார். அல்லேலூயா. வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். சாராளமா சொல்றாங்க. நம்முடைய தகப்பன் ஆபிரகாம் சொல்றாரு, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் மாத்திரம் அல்ல, அதை நிறைவேற்ற வல்லவராயும் இருக்கிறார், அதை நிறைவேற்ற வல்லவராயும் இருக்கிறார். ஏனென்றால் பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறது இல்லை, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா. அவர் சொன்னது சொன்னதுதான், அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து முளை கிளம்பும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் எல்லாம் நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பிட காரியமாகும்படி வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் மேல் அனுப்பின நல்வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நான் நிறைவேற்றுவேன். அவருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையில் விழாதான். ஏனென்றால் அவர் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எரேமியா 29:10 சொல்கிறது. எரேமியா 29:10 எரேமியா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் சொல்லுகிறார், பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். சொல்லுங்க, என் மேல தேவன் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவார். அவர் சொல்றார் பாருங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரா? அவர் சொல்றாரு, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். சங்கீதம் 115 சொல்றாரு தாவீது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம மேல நினைவா இருக்கிறார். எதுக்கு நினைவா இருக்கிறார்?
அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதிலே நினைவாயிருக்கிறார். அல்லேலூயா. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே கர்த்தர் மோசேயினிடத்திலே சொல்லுகிறார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்களிலே கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். 6ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே, யாத்ராகமம் 6:4-5 அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்கிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நினைக்கிறார். உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நினைக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என்னை நினைக்கிறார், என் நினைவாகவே இருக்கிறார். அவர் கொடுத்த வார்த்தைய நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவராய் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சொல்லுவீங்களா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். அவர் தம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. நம்மளை நினைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். நம்ம நினைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்துல மறக்கப்பட்டதை போல் இருந்தார்கள். அவங்க சொன்னது எதுவுமா, கர்த்தர் எங்களை மறந்தார், கர்த்தர் எங்களை மறந்தார், கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டார். ஏன்னா கிதியோன் சொல்றார் பாருங்க, கிதியோன் சொல்றார், மீதியானியருடைய கையில அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், மீதியானுடைய அடிமையா இருந்த கிதியோன் சொல்றாரு, கர்த்தர் எங்களை மறந்துட்டாரு, எங்களை விட்டுட்டாரு. எங்க முற்பிதாக்கள் எல்லாம் விவரித்து சொன்னாங்களே அவரை குறிச்சு, அவருடைய வார்த்தையை குறிச்சு, அவர் உடன்படிக்கை பண்ணின விதத்தை குறித்தும் அவங்க எங்களுக்கு விவரித்து சொன்னாங்களே, அதெல்லாம் எங்கேன்னு கேட்டார். அல்லேலூயா. அவர் செய்த உடன்படிக்கை எங்கே? எங்கள் முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் எங்கே? அவர்கள் எங்கள் முற்பிதாக்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே, அடையாளங்கள் எங்கே என்று சொல்லி கேட்டார் இல்லையா? அந்த கிதியோனை தான் கர்த்தர் இஸ்ரவேலை ரட்சிக்கும்படிக்கு தலைவனாய் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் செய்த உடன்படிக்கையை அவர் மறக்கிறவர் அல்ல, கர்த்தர் நம்மை மறக்கிறவர் அல்ல. நாம தான் என்ன பண்ணிட்டோம்? கர்த்தரை மறந்துட்டோம், அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை மறந்துட்டோம். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, யாரு மேல தப்பு இருக்கு? 430 வருஷமும் அவர்கள் தங்கள் உபத்திரவத்தையே நினைத்தார்கள், தங்கள் வேதனையவே நினைத்தார்கள், தங்களுடைய பிரச்சனைகளையே நினைத்து கொண்டிருந்தார்கள். ஒருத்தங்கோட எழும்பின்னு சொல்லல, ஆபிரகாமுக்கு நீர் பண்ணின உடன்படிக்கையை நினைத்தருளும்னு சொல்லல. அல்லேலூயா. 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் தேவன் சொன்னார். பாத்துக்குங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் கிட்ட. ஆபிரகாமுக்கு இன்னும் பிள்ளைய பிறக்கல, ஆனா அவன் சந்ததி 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். ஆனா வசனம் என்ன சொல்லுது? 430 வருஷம் அவர்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள். அல்லேலூயா. இன்னும் 30 வருஷம் அவர் வெயிட் பண்ணாரு, எவனாச்சும் ஒருத்த எலும்பி பேசுவானான்னு சொல்ல.
அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தரை நீங்க நினைக்கிறீங்களா? அவர் உங்களை நினைக்கிறாரு, நீங்க நினைக்கிறீங்களா? உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் வழியை அவர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. உன் பாதைகளில் எல்லாம் அவரை நினைக்கணும், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைக்கணும். அப்ப நான் அந்த வழி என்ன ஆகும்? காலையில் எழுந்திரிச்சோடனே புறப்படுறோம், ஜபத்தை, ஒரு குட்டி ஜபம். கர்த்தாவே நேர் பார்த்து கொள்ளும், எங்களோடு கூட வாரும், நான் என் வேலையை பார்க்குறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். சாயந்தரம் வரைக்கும் நாம நம்ம வேலையவே பார்க்குறோம், நம்ம வேலையவே நினைக்கிறோம், நம்ம வேலையை நாம நினைக்கிறோம், நம்ம பிரச்சனையை நாம நினைக்கிறோம். ஆனா அவர் வேலை, அவர் நம்மளை நினைக்கிறாரு, அவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு. அவர் வேலையில் அவர் கரெக்டா இருக்கிறார், அவர் நினைவில் அவர் கரெக்டா இருக்கிறார். நீங்களும் நானும் காலையில் ஒரு 2 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நினைக்கிறதுக்கே கர்த்தர் இருக்கிறாரு, நம்மள வச்சிருக்கிறாரு நல்லா. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? நான் எப்படி 24 hours இரவும் பகலும் உன் நினைப்பாவே இருக்கிறனோ, அதே மாதிரி நீயும் என் நினைப்பாவே இருங்கிறார். நான் எப்படி 24 மணி நேரமும் உன்னை நோக்கி என் வார்த்தைகளை அனுப்புறனோ, அதே மாதிரி நீயும் உன் வாயை திறந்து சொல்லுங்க. பக்கத்துல யாருக்குன்னு கேள்வி சொல்லுங்க. வாய்க்கால். என்னது? வாய்க்கால். வாய்க்காலை வெட்டுங்க, பள்ளங்கள் எல்லாம். எலிசா என்ன சொல்றாரு? ஒண்ணு சொல்றாரு, காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் உங்கள் வாய்க்கால்கள். அதனால வாய்க்கால் என்ன பண்ணுங்க? வாய்க்காலை வெட்டி விடுங்க. ஆடு மாடு தண்ணி குடிக்கிறதுக்கு வாய்க்காலை வெட்டி விடுங்க. காற்றும் வராது, மழையும் வராது, ஆனா வாய்க்கால்கள் நிரம்பிடும். வாய்க்கால். சொல்லுங்க, உங்கள் வாய்க்காலை வெட்டுங்க. வாய், இங்க பாருங்க, வாய் கால். எதுக்கோ கால் பண்றீங்களா? போன்ல அழைக்கிறோம். உங்க வாயில வார்த்தையை வச்சு அழைங்க, அதான் வாய்க்கால். அல்லேலூயா. யாக்கோபு என்ன செஞ்சாரு? அந்த கொப்புகளை எல்லாம் வெட்டி வாய்க்கால்களிலே போட்டு வைத்தார், தொட்டிகளிலே போட்டு வைத்தார். சொல்லுங்க, வாய்க்கால்ல போட்டு வச்சாரு, தொட்டியில போட்டு வச்சார். 20 வருஷம் அவங்க மாமனார் ஏமாத்திட்டே இருந்தார் யாக்கோப. ஆட்டுக்குட்டி கொடுக்காம, சம்பளத்தை கொடுக்காம 10 முறை சம்பளத்தை மாத்தினார், ஏமாந்துட்டே இருந்தான். அதனால கர்த்தர் சொன்னாரு, வாய்க்காலிலும் தொட்டிகளிலும் பட்டையுரிக்கப்பட்ட கொப்புகளை போட்டு வை. ஆடு வந்து தண்ணி குடிக்கும் போது அதை பார்க்கும், அதை பார்த்த உடனே அது எப்படி பார்க்குதோ அப்படியே கர்ப்பம் தரிக்கும். நீங்க பண்ண உடன்படிக்கையின்படியே அந்த குட்டி போடும். அல்லேலூயா. என்ன சொல்ல வராரு? வாய்க்கால்லையும் தொட்டியிலையும். சொல்லுங்க, வாய்க்கால்லையும் தொட்டியிலையும். இந்த உடன்படிக்கையின் வார்த்தையை தொட்டியாகி உன் இருதயத்திலும் வாய்க்காலாகி உன் வாயிலும் வைத்து அழைக்கும் பொழுது அவைகள் எல்லாம் உங்களுக்கு, அந்த உடன்படிக்கைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். உன் இருதயத்தில் இருக்க கடவுள். ஜோசுவா பார்த்து கர்த்தர் சொன்னார், பலங்கொண்டு திடமனதா இரு, என் தாசனாகிய மோசே கற்பித்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் உன் இருதயத்தில் இருக்க கடவுள். உன் வாயை விட்டு ஒரு நாளும் அது பிரியாமல் இருக்கட்டும். அல்லேலூயா. யூதர்கள் எல்லாம் ஜெபம் இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? யூடியூப்ல எதுவோ பாக்குறீங்க,
யூதர்கள் எப்படி ஜெபம் பண்றாங்கன்னு பாருங்க, சும்மா பாருங்க. அந்த புலம்பும் சுவருக்கு முன்னாடி நின்று பண்ணுவாங்க பாரு, தொப்பியெல்லாம் போட்டு. பார்த்துருக்கீங்களா? போய் பாருங்க, யூடியூப்ல பாருங்க, அதை பார்த்து கொஞ்சம் கத்துக்குங்க. இதெல்லாம் மாறணும். அப்ப கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நாம் அவரை நினைக்கணும், அவருடைய வார்த்தைகளை நினைக்கணும். தலையில கை வச்சு சொல்லுங்க, நம்முடைய நினைவுகள் ரொம்ப முக்கியம், சிந்தை ரொம்ப முக்கியம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கள், அதிலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும். நீதிமொழிகள் 20:4 சொல்லுது, மனுஷனுடைய யோசனை ஆழமான தண்ணி போல் இருக்குதான். மனுஷனுடைய யோசனை, புத்திசாலி மொண்டெடுப்பான். புத்திசாலி. அப்போ கர்த்தர் நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய வாய்க்கால்களிலும் ஏன் தேவனுடைய வார்த்தையை போட்டு வைக்க சொல்றாருன்னா, இருதயத்தில, சிந்தையில தேவனுடைய வார்த்தைகளால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கும் போது, தேவனுடைய வார்த்தை உங்க சிந்தை முழுவதும் நிறைஞ்சிருந்துச்சுன்னா, சிந்தை முழுவதும் நிறைஞ்சிருந்துச்சுன்னா, நீதிமொழிகள் 23:7 சொல்லுகிறது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் எப்படி சிந்திக்கிறானோ அப்படியே அவன் மாறிடுறானா. இன்னொரு மொழிவை சொல்லுது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் சிந்தையிலே வையுங்கள். மண்டையில நல்லா நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டி சொல்லுங்க. கண்ட குப்பையெல்லாம் போட்டு சிந்திச்சீங்கன்னா அது மாதிரியே மாறிடுவீங்க. வியாதியவே சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா அடுத்த செகண்ட் வியாதியாவே நீங்க மாறிடுவீங்க. பிரச்சனையவே சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை உங்களை அப்படியே கவ்விக்கும். பிரச்சனை உங்களை முழுங்கிரும். போராட்டத்தவே சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா போராட்டம் உங்களை சூழ்ந்துக்கும். வேதனையவே சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா வேதனை உங்களை சூழ்ந்துக்கு. குழப்பத்தவே சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை சூழ்ந்துக்கு. கடனவே சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை என்ன பண்ணிரு, விழுங்கிரும். இப்ப சொல்லுங்க, கைப்பிடிச்சு, அவன் இருதயத்தின் சிந்தை எப்படியோ அப்படியே அவன் மாறி விடுகிறான். சிந்தைங்கிறது ரொம்ப முக்கியம். மைண்டு ரொம்ப முக்கியம். பக்கத்துல மண்டை பத்திரம். அதனாலதான் ரட்சண்யம் என்னும் தலை சீராவை கர்த்தர் கொடுத்தார். எங்க அடிபட்டாலும் மண்டையில் அடிபடக்கூடாது. அல்லேலூயா. ரட்சண்யம் என்னும் தலை சீரா எதுக்கு? இந்த தலைதான் ஆளுகை செய்யக்கூடிய இடம். இந்த தலைதான் கமாண்ட் பண்ணக்கூடிய இடம். இந்த தலைதான், இந்த தலையில் இருந்துதான் எல்லாமே உருவாகுது. இங்க உருவாகிறது தான் நம்முடைய கிரியைகளில வெளிப்படுதான். இங்க உருவாகிறது தான், இங்க என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம செய்யறோமாமா. இங்க என்ன நாம ஓட விடுறோமோ அதுவாத்தான் நம்ம மாறுறோமா. நான் சொல்லிங்க, வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 23:7 வாசிங்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். கவனமா இருங்க. உங்க சிந்தையை குறித்து கவனமா இருங்க. இங்க இருக்கிறீங்களா? இப்ப நான் சொல்றது இப்ப கேக்குறீங்களா இல்ல எப்படி கேட்டிருக்கீங்களா? உங்க சிந்தை ரொம்ப முக்கியம். அதனாலதான் பிசாசு என்ன செய்யறான், உங்க சரீரத்தெல்லாம் அவன் பிடிக்கிறது இல்ல. கவனிங்க, சரீரத்தை அவன் எப்ப பிடிப்பான்னா முதல்ல உங்க சிந்தைய பிடிப்பான், அதுக்கப்புறம் தான் சரீரத்துக்குள்ள வருவான். உங்க சிந்தையில தேவையில்லாத காரியங்களை விதையா கொண்டு வந்து என்ன பண்ணுவான், அப்படியே விதைச்சிட்டு போயிடுவான். நீங்க என்ன பண்ணீங்க, உட்காந்து சிந்திச்சு கடைசியில என் வாழ்க்கையில எது நடந்திருக்கு அதையே என்ன பண்றது, யாராச்சும் பேசிட்டா, யாராச்சும் உன்னைய திட்டா, அதையே வச்சு படம் ஓடிட்டே இருக்கு. 1 ரீல் 2 ரீல் 3 ரீல் 4 ரீல் 5 ரீல். ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சிருச்சு, மறுபடியும் செகண்ட் ஷோ, பகல் ஷோ நைட் ஷோ எல்லாமே ஓடும் பாத்துக்கு மண்டையில. அப்ப என்ன ஆகு,
அந்த ஷோவெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் சிந்தலையில கோபம் கொப்பளிச்சுட்டு வரும். யாரை பார்த்தாலும் கோபம் என்ன பண்ணு, யார் நல்லது சொல்ல வர்றவங்களையும் கடிப்போம், கெட்டது சொல்ற வர்றவங்களையும் கடிப்போம். பட்டு கடி கடிச்சு அவங்கள காயப்படுத்தி கடைசியில் நாம ஊசி போட போயிடுவோம். ஏன்? நம்மளுக்கு ப்ரெஷர் ஏறிடு, அவங்களுக்கு காயமாயிரு. ப்ரெஷர் நம்மளுக்கு ஏறிடு, காயம் அவங்க, இப்ப 2 பேரும் பாதிக்கப்படுறோம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள், நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிறது இல்லை. நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்காததுனால நீ பார்க்கிற மாதிரி நான் பார்க்கறது இல்லைன்ட்டார் சாமுவேல் கிட்ட. அல்லேலூயா. நீ பார்க்கிற மாதிரி, அப்ப நம்ம என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் பார்க்கிறோம். அல்லேலூயா. சாமுவேல் நினைச்சா ஒரு விதமா பார்த்தா, சாமுவேல் என்ன நினைச்சான், தாவீதுடைய அண்ணன்மார்களை பயங்கரமா வாட்ட சாட்டமா இருக்கிறாங்க, கொழுன்னு இருக்கிறாங்க, ராஜாக்கள் அப்படியே கட்டுது, இவனை கொண்டு போய் ராஜாவை உட்கார வச்சா நல்லா இருக்கு. ஏன்னா முதல்ல சவுலுங்கிற ராஜாவை நான் அப்படித்தான் பண்ணேன், அப்படிதான் நான் செலக்ட் பண்ணேன். ஏன்னா அவன் வாட்ட சாட்டமா இருந்தான், எல்லாரும் அவன் தோளுக்கு கீழ் இருந்தாங்களா இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம். அந்த அளவுக்கு ஒரு ஆர்மி மேன்மார் இருந்ததுனால நான் அதை வச்சு என்ன பண்ணேன், அதையவே நான் எப்படி முதல்ல செஞ்சேனோ அதையவே என்ன பண்ணேன். அப்போ நம்முடைய நினைவு ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, சிந்தை என்னமா அண்ணாலம்மா, உங்க சிந்தை ரொம்ப முக்கியம். தேவையில்லாத போட்டு என்ன பண்ணக்கூடாது, குழப்பமான சிந்தனைகளை வச்சு பிசாசு என்ன பண்ணுவான், இதையவே சிந்திக்க வச்சு கடைசியில உங்களை டயர்ட் பண்ணிடுவான், உங்களை வியாதிக்குள்ள தள்ளிடுவான். பிசாசுடைய நோக்கம் திட்டம் என்னன்னா, தேவன் எப்படி செயல்படுறாரோ அதேதான் அவனும் செயல்படுவான், அதே மாதிரிதான் அவனும் செயல்படுவான். தேவன் எப்படி செயல்பட்டாரு, விதைக்கும் உவமையில் என்ன சொல்றாரு, சில விதைகள் முட்கள் நிறைந்திருந்தது. ஏன்னா முள்ள கொண்டு வந்து முதல்ல என்ன பண்ணிட்டாங்க, ஆமா, பாடு உபத்திரம் துக்கம் கவலைங்கிறது வந்து மைண்ட்ல கொண்டு வந்து அவன் என்ன பண்ணிட்டா, விதைச்சிட்டா. அந்த இடத்துல விதைச்சோம்னா வந்துடாது. அப்ப நல்ல நிலமா இருக்கணும் அப்படின்னா தேவன் நினைக்கிற மாதிரி நினைக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க, தேவன் எப்படி நினைக்கிறாரோ அப்படிதான் நம்ம நினைக்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 29வது வசனத்துல வாசிங்க. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எதுக்கு கர்த்தர் நம்மளை முன் குறிச்சாரா? இயேசுவை போலவே மாத்துறதுக்கு, இயேசுவை போலவே மாத்துறதுக்காகத்தான் அவரை நம்மளை முன் குறிச்சாரா. எதுக்கு முன் குறிச்சாரு? நாம பரலோகம் போறதுக்கு அல்லது நரகம் போறதுக்கு. அப்படியா? அப்படி எழுதிக்கிறங்க. பரலோகம் எல்லாரும் போவோம், அதுக்கு முன்னாடி இங்க இயேசுவை போல கிறிஸ்துவை போல இந்த பூமியில செயல்படும். மாம்சத்துல வெளிப்பட்ட நாட்களில் இயேசு எப்படி இந்த பூமியில இருந்தாரோ அதே மாதிரி நாம் இருக்கணும். அதுதான் பிதாவுடைய சிந்தை, அதுதான் பிதாவுடைய. உங்களை குறிச்சு அவர் வச்சிருக்கிற நினைவு என்ன தெரியுமா? நினைவு, இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரர், நாம் எல்லாம் அவருடைய இளைய சகோதரர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் எப்படி இருந்தாரோ, அவர் எப்படி நினைச்சாரோ, அவர் எப்படி சிந்திச்சாரோ, அவர் எப்படி பேசினாரோ, அவர் எப்படி பிதாவை இந்த பூமியில வெளிப்படுத்தினாரோ அப்படியே நாமளும் மாற வேண்டும் என்பதுதான் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம், நோக்கம், தீர்மானம் எல்லாமே. இது எப்படி? கிறிஸ்துவை போல சிந்திக்கணும். அதனாலதான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் சொல்லுது. பவுல் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை பாருங்க. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருடைய சிந்தை என்ன? அடுத்த வார்த்தை, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை
உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் உண்டாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒரே நினைவா இருக்குது. கர்த்தர் என்ன சொல்றாரு? உங்கள் மேல் நான் வைத்திருக்கிற நினைவு எப்படிப்பட்டதுன்னா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயர்ந்தது. அவர் நம்மளை குறிச்சு வச்சிருக்கிற நினைவு சர்வசாதாரணமானது அல்ல. 55 8 9 வாசிங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நாம நினைக்கிறது பூமி கீழான நினைவு, அவர் நினைக்கிறது வானம் மேலான நினைவு. அல்லேலூயா. அவர் நினைக்கிறதுக்கும் நாம நினைக்கிறதுக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில உள்ள கேப் மாதிரி. அல்லேலூயா. அவர் நினைக்கிறது வானளவு, நாம் நினைக்கிறது தரையளவு, தர டிக்கெட். நாம நினைக்கிறது தர டிக்கெட், அவர் நினைக்கிறது ராஜ சிங்காசனம். அப்ப நம்ம நினைவு பார்த்தீங்களா எப்படிப்பட்ட நினைவு? கூப்பமேட்டு நினைவு. அல்லேலூயா. அவர் என்ன நினைக்கிறாரு? இயேசு எப்படி இந்த பூமியில பிதாவை வெளிப்படுத்தினாரோ அதே மாதிரிதான். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். இயேசு எப்படி ஹேண்டில் பண்ணார்? ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அவருக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. அவருக்கு நிறைய பிரச்சனை, நம்மளை விட தலைக்கு மேல வந்துச்சு அவருக்கு பிரச்சனை. நம்ம கிட்ட நம்ம பிரச்சனை ஒரு வழியா வருது, அவருக்கு 4 வழியிலும் ஒரு பிரச்சனை. அவருக்கு 4 வழியிலும், இந்த பக்கம் பரிசேயம் வருமா, இந்த பக்கம் வேத பாரகம் வருவா, இந்த பக்கம் சதுசேயம் வருவா, பின்னாடி மத தலைவர்கள் வருவாங்க, முன்னாடி நம்மள மாதிரி ஒரு பாமர ஜனத்துக்கு அவர் போதிச்சுட்டு இருப்பார். இவங்க 4 பேர் 4 கல்ல தூக்கிட்டு வருவாங்க. முதல்ல யார் அடிக்கணும்? இயேசு அடிக்கணும். இயேசுநாதர்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சு அவர் என்ன பண்ணணும்? போட்டு தள்ளிடணுங்கிறதுக்காகவே கல்லை தூக்கிட்டு வருவாங்க. 4 மூலையில இருந்து கல் வந்தா எப்படி இருக்கும்? பிரச்சனை 4 பக்கம் வந்துச்சுன்னா, இயேசு எதையுமே எப்பவுமே பிரச்சனையை இயேசு எப்படி பார்ப்பாருன்னா, கவனிங்க, முக்கியமானது சொல்லிட்டு இருக்கு. இயேசு ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுவார்னா, பிரச்சனையாவே பார்க்க மாட்டார். பக்கத்துல நறுக்குன்னு கிளி சொல்லுங்க, பிரச்சனையாவே பார்க்க மாட்டார். அவருக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் கூலா இருப்பார். பிரச்சனை வரும்போதெல்லாம் போட்டு அமிழ்ந்து போகத்தக்கதாக பெருங்காற்று அடித்தது அவரை சுத்தி. சுழல் காற்று, கடுங்காற்று, யுராக்லி தான் சொல்றாங்க. அப்படின்னா சுத்தி சுத்தி சொலட்டி அடிக்குமா காத்து. நடுக்கடல் இருக்காங்க, அப்படிதான் பிரச்சனை சொலட்டி ஏசு அடிச்சுட்டு இருந்துச்சு. ஏசு என்ன பண்ணாரு? பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணாரு? மார்க் 4ஆம் அதிகாரத்துல கடைசி ஒரு 10 வருஷத்தை வாட்சிங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்குது. அவர் அடித்தட்டில் போய் தலையணை வச்சு தூங்கிட்டு இருந்தார். ஏன்? ஒரு பிரச்சனை சுத்தி அடிச்சுட்டு இருக்குது. ஆனா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பிரச்சனை வரும்போது நாம என்ன பண்ணிட்டு இருப்போம்? முதல்ல தூங்க மாட்டோம். இவர் தலையணை வச்சு தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்ப பிதாவுடைய சிந்தை என்ன? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்கணும். அதுதான் அவர் வச்சிருக்கிற திட்டம், நோக்கம். அப்போ பிரச்சனை வரும்போது இயேசு எப்படி பார்த்தாருன்னா, அந்த பிரச்சனைய பார்க்கிற விதம் இருக்குது. நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படிதான் பார்ப்போம். நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படிதான் பேசுவோம். எப்படி நினைக்கிறோமோ அப்படிதான் பார்ப்போம். அல்லேலூயா. அப்ப இயேசு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணாரு? அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், அந்த வேதனை யாரால வந்தது அப்படின்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சது. யாரால வந்தது? அடுத்த அதிகாரத்துல அவர் லேகியோன் பிசாசு தோத்த போறார். அந்த லேகியோன் பிசாசால வந்தது. இயேசுவை அந்த இடத்துக்கு வர முடியாதபடிக்கு தடுக்க பார்த்துச்சு. இயேசு என்ன பண்ணுச்சு? இயேசு வந்துட்டாருன்னு இது ஓட வேண்டியது. 6000 பிசாசு ஓடணும்.
எங்க பனி கூட்டத்துக்குள்ள. இந்த 6000 பிசாசு தான் அந்த பட்டணத்தையே பிடிச்சி ஆட்டி பிடிச்சிட்டு இருந்துச்சு. இப்ப இவரு வர்றாரு, தேவகுமாரன் வர்றாரு. இவர் வந்தாருன்னா நாமள இங்க இருக்க விட மாட்டாரு. நம்ம இங்க வாழவே முடியாது, இந்த சரீரத்துக்குள்ள நாம வாழவே முடியாது. அதனால இவர் என்ன பண்ணணும்? தடுத்துறணும். இவர் என்ன பண்ணிடணும்? தடுத்துறன்னு சொல்லிட்டு தான் அந்த புயலையும் காற்றையும் பிசாசு என்ன பண்ண அனுப்பணும். இந்த புயல் மேலையும் காற்று மேலையும் பிசாசுக்கு எப்படி அதிகாரம் வந்துச்சு? அதை யோசிக்கணும்ல. பிசாசுக்கு எப்படி இந்த புயலை ஏற்படுத்தணும்? காற்றையும் புயலையும் இவன் என்ன பண்றான்? விடுறான், அனுப்புறான். அல்லேலூயா. அப்ப புயலையும் காற்றையும் கொந்தளிப்பையும் உண்டு பண்றவன் யாருன்னா பிசாசு. இவனுக்கு எப்படி அந்த பவரும் அந்த அத்தாரிட்டி கிடைச்சது? இவன் மிஸ்யூஸ் பண்றான் பாருங்க. தேவன் என்ன செஞ்சாரு? ஆதாம படைச்சிட்டு நம்முடைய சாயலாகும் நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லிட்டு உண்டாக்கிட்டு ஆதாம பார்த்து சொல்றாரு, நீ என்ன பண்ண? பூமியை கீழ்ப்படுத்தி, பூமியை கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் ஆண்டுகள்னு சொன்னார். அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படுத்தக்கூடிய பவரையும் அத்தாரிட்டியும் கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்து வச்சிருந்தார். யாருக்கு கொடுத்து வச்சிருந்தாரு? ஆதாம் கொடுத்து வச்சிருந்தாரு. ஆதாம் பிசாசிடம் தோற்று போனதினாலே ஆதாம் கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான்? ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை தோற்கடிச்சானா அந்த ராஜாவுக்குரிய அத்தனையும் என்ன பண்ணுவான்? எடுத்துக்குவான். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு தேவனா கர்த்தர் ஆதாமத்தான் வச்சிருந்தார். 2 கொரிந்தியர் 4:4 சொல்றது இப்பிரபஞ்சத்துக்கு தேவனா இருக்கிற பிசாசுன்னு பவுல் கோட் பண்றார். அப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதுக்கும் அவன் எப்ப தேவனானா ஆதாமா இருக்கிற நம்ம கையில தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? இந்த உலகத்தை எல்லாத்தையும் கொடுத்து ஆண்டுக்கோன்னு சொன்னாரு. ஒன்னு சொன்னாரு, நான் வானத்துக்கு தேவனா இருக்கிறேன், ஆதாம் நீ இந்த பூமிக்கு தேவனாயிரு, பூமிக்கு தேவனாயிரு, பூமிக்கு நீ தேவனாயிரு. இப்போ ஆதாம் கிட்ட சில கண்டிஷனை கொடுத்தார். அந்த உடன்படிக்கையில பார்த்தோம் இல்லையா? பார்த்தோமா இல்லையா? இரு நபர் உடன்படிக்கையில பார்த்தோம். இப்ப அந்த உடன்படிக்கை அவன் மீறின உடனே பிசாசு என்ன பண்ணிட்டான்? ஆதாம தோக்கடிச்சுட்டு ஆதாமுக்குள்ள பாவம் வந்தது, பாவத்தினாலே மரணம் வந்தது, வியாதி வந்தது, தரித்திரம் வந்தது, அலைஞ்சு திரிகிற வாழ்க்கை வந்துச்சு, பிரயாசப்படுகிற வாழ்க்கை வந்துச்சு, பாடுபடுற வாழ்க்கை வந்துச்சு. இதெல்லாம் எங்க வந்துச்சு? பாவம் செஞ்சதுனால வந்துச்சு. அல்லேலூயா. இப்ப இதனுடைய சரக்கு எல்லாமே ஆளுகை கூடிய அந்த ஆளக்கூடிய அந்த பவர், அந்த அதிகாரம், அந்த அத்தாரிட்டி வானத்துல, பூமியில, சமுத்திரத்துல இந்த மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் ஆளும்படி கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆதாம் கொடுத்த அந்த அதிகாரத்தை எல்லாத்தையும் பிசாசு எடுத்துட்டான். இப்ப பிரபஞ்சத்துக்கு தேவனா யார் இருக்கான்? இயேசு கப்பல்ல பிரயாணம் பண்ணும் போது இப்பிரபஞ்சத்துக்கு அதிகாரியா யார் இருந்தான்? பிசாசு இருந்தான். அதனாலதான் கெத்செமனேல இயேசுன்னு சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்துக்கு வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லைன்னு சொன்னார். அப்ப உலகத்துக்கு அதிபதியா இப்பிரபஞ்சத்துக்கு தேவனா பிசாசு தன்னை ஏற்படுத்தி கொண்டான். ஆதாம் கிட்ட இருந்த எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டான். ஆதாம் தான் உலகத்துக்கு அதிபதியா இருந்தான். ஆதாம் தான் இப்பிரபஞ்சத்துக்கு தேவனா இருந்தான். அவனை தோற்கடிச்சதுனால அவன்கிட்ட இருக்கிற எல்லா பவரையும் அத்தாரிட்டியும் இவன் எடுத்துட்டான். இப்ப இவன் நினைச்சான்னா இந்த பூமியை எப்படி வேணாலும் மாத்தலாம். புயலையும் உண்டு பண்ணலாம், சுனாமியும் உண்டு பண்ணலாம், கொரோனாவையும் உண்டு பண்ணலாம். ஏன்னா பிசாசு எதுக்கு வர்றானா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரமாட்டான். ஆனா ஆதாம் கிட்ட கொடுத்த பர்பஸ் என்ன, நோக்கம் என்ன? இந்த பூமியை நீ என்ன ஒண்ணு பழுகி பெருகு, பரலோகம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த பூமியை ஒரு பரலோகமா மாத்து அப்படின்னு தான் ஆதாம் கிட்ட கொடுத்தாரு. இப்ப ஆதாம தோக்கடிச்சுட்டு பிசாசு என்ன பண்ணிட்டான்னா பரலோகமாக வேண்டிய இந்த பூமியை அவன் இந்த பிரபஞ்சத்துக்கு அதிகாரியா, தலைவனா, ராஜாவா, தேவனா மாறினதுனால இந்த பூமிய கண்ணா பின்னமா கெடுத்து வச்சிருக்கிறான். இல்லையா? இதெல்லாத்தையும் மாத்துறதுக்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். வேதம் யாரையும் 2ஆம் ஆதாம்னு சொல்லல. ஆதாமுக்கு அப்புறம் நோவா,
அவனை 2ஆம் ஆதாம்னு கர்த்தர் சொல்லல. ஆபிரகாம் நம்ம எல்லாத்துக்கும் தகப்பன், அவனை 2ஆம் ஆதாம்னு சொல்லல. எலியா, மோசே, இவங்களை எல்லாம் கர்த்தர் 2ஆம் ஆதாம் சொல்ல. இயேசுவைத்தான் வேதம் 2ஆம் ஆதாம் என்று முத்திரை போடுகிறது. எதுக்கு தெரியுமா? முதல் ஆதாம் இழந்த எல்லாவற்றையும் 2ஆம் ஆதாமா இருக்கிற கிறிஸ்து தான் புதுப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் வந்தார், சிலுவையிலே மரித்தார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். எதை இழந்து போனா மனுஷன்? ஆளுகையை, வல்லமையை, நீண்ட தீர்க்காயுசை. மரணமே கிடையாது, நம்மளுக்கு தெரியுமா? அப்படித்தான் நம்மளை படைச்சு வச்சிருந்தார் தோட்டத்துல. அல்லேலூயா. வியாதியே கிடையாது, தரித்திரமே கிடையாது, பிரயாசமே கிடையாது, எல்லாம் இருந்தது அவனுக்கு. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இப்ப இயேசு வந்தார் பாருங்க, 2ஆம் ஆதாமாய். சொல்லுங்க, இயேசு 2ஆம் ஆதாம் அல்லது பிந்தின ஆதாம் அல்லது கடைசி ஆதாம். கடைசி ஆதாம் எல்லாத்தையுமே ரெஸ்டோர் பண்ணணும். இந்த பூமியை ஃபுல்லா அவர் ரெஸ்டோர் பண்ணணும். மனுகுலத்தை அவர் ரெஸ்டோர் பண்ணணும். பிசாசு கிட்ட இருக்கிறத அடிச்சு என்ன பண்ணணும்? இவர் எடுக்கணும். சிலுவையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? இதுதான் நடந்துச்சு. ஆதாம் கிட்ட பிடுங்கின எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் இயேசு என்ன பண்ணார்? சிலுவையில மரணத்துக்கு அதிகாரியா இருக்கிற பிசாசானவனை தமது மரணத்தினாலே ஜெயித்தார். அவனுடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிச்சு எல்லா அதிகாரத்தையும் எல்லா வல்லமையையும் அவருக்கு பிறந்த நமக்கு கொடுத்தார். சொல்லுங்க, யாருக்கு பிறந்தோம்? கிறிஸ்துவுக்கு பிறந்த நமக்கு. அல்லேலூயா. முதல் ஆதாமா இருக்கிற ஆதாம் வழி வந்தவர்கள் அல்ல, நாம் 2ஆம் ஆதாமா இருக்கிற கிறிஸ்து வழி வந்தவர்கள். அதனாலதான் நீங்கள் மாம்சத்தினாலோ இரத்தத்தினாலோ பிறவாமல் தேவனாலே பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. அழிவுள்ள வித்தினால் அல்ல. ஆதாமுடைய வித்து அழிவுள்ளது. அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப முந்தின ஆதாமுக்குரிய மோசம் போக்கும் செய்கைகள் நமக்குள் வராது. முந்தின நடக்கையா இருக்கிற வீணான சிந்தை அல்ல, அதெல்லாம் பழைய மனுஷன். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லுது, பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எபேசியர்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது? இன்னைக்கு கொஞ்சம் சிந்த மாறணும், மாத்திரலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் கர்த்தர் நம்மளை புது சிருஷ்டியா வச்சிருக்கிறார். எதை வச்சிருக்கிறாரு? ஆதாமுடைய வித்து அல்ல. பக்கத்துல கை பிடிச்சுடுங்க. உங்க சிந்தை மாறட்டு. உங்க சிந்தையில என்ன உதிக்கணும் தெரியுமா? உங்க சிந்தை கிறிஸ்துவின் வழி வந்தவர்கள். நாம கிறிஸ்துவுடைய வித்து, ஆதாமுடைய வித்து கிடையாது. எனக்குள்ள ஓடுற ரத்தம் ஆதாமுடைய ரத்தம் அல்ல. அது மாம்ச ரத்தம், அது பாவ நிறைஞ்ச ரத்தம், வியாதி நிறைஞ்ச ரத்தம், துக்கம் நிறைஞ்ச ரத்தம். அந்த ரத்தம் எனக்குள்ள ஓடல. கிறிஸ்துவின் ரத்தம் எனக்குள்ள ஓடுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள்ள ஓடுகிறது. அப்ப வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்துல, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், கேர்ஃபுல்லா இருங்க. எதை குறிச்சு? சிந்தையை குறிச்சு. மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி பாருங்க, புறஜாதிகளுடைய சிந்தையோடு கூட நம்முடைய சிந்தை இருக்கக்கூடாதா? கம்பேர் பண்றாரு பாரு. புறஜாதி சிந்திக்கிற மாதிரி சிந்திக்க கூடாது. புறஜாதிகள் எல்லாரும் அவர்கள் ஆதாம் வழி வந்தவர்கள். ஆதாம் விழுந்து போன ஆதாம், தோற்கடிக்கப்பட்ட ஆதாம், பாவத்துல விழுந்த ஆதாம், வியாதியில விழுந்த ஆதாம், சாத்தானுடைய ஒட்டுமொத்த பிடியில் இருக்கிற ஆதாம் வழி வந்தவர்கள் புறஜாதிகள். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்பவே அவர்கள் தேவனால் பிறந்து விடுகிறார்கள், புது சிருஷ்டியா மாறிடுறாங்க. அல்லேலூயா. இது எப்ப நடக்குது? நீங்க என்னைக்கு இயேசுதான் என்னுடைய தெய்வம், அவர்தான் ரத்தம் சிந்திருக்கிறார் எனக்காக, அவர்தான் எனக்காக மரிச்சிருக்கிறாருன்னு சொல்லி உங்கள் இருதயத்துல விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தீர்களோ அப்பவே நீங்கள் புது சிருஷ்டியாய் மாறிவிட்டீர்கள். உங்க சிந்தை அப்பவே மாறி இருக்கணும். சொல்லுங்க, உங்க சிந்தை மாறணும். பாருங்க, வீணான சிந்தையில நடக்கிறது போல இனி
அப்ப சிந்திக்கிறபடிதான் நடக்கிறோம். வசனம் சொல்லுவாரு, சிந்தை நம்மை நடக்க வைக்கிறது. சொல்லுங்க, சிந்தை. அதனாலதான் ரோமர் 8:5 பவுல் சொல்றாரு, மாம்சத்தின்படி சிந்திக்கிறவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறார்கள், ஆவியின்படி சிந்திக்கிறவர்கள் ஆவியின்படி நடக்கிறார்கள். நான் வசனத்தை அப்படி திருப்பி போட்டிருக்கேன் பாருங்க, ரோமர் 8:5. ரோமர் 8:5 படிங்க, அப்படியே இருக்குது வசனம். புரியறதுக்காக நான் திருப்பி போட்டிருக்கிறேன். ரோமர் 8:5 வாசிங்க பாருங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், நான் அதை எப்படி சொல்றேன் பாருங்க, புரியுற மாதிரி. மாம்சத்தின்படி சிந்திக்கிறவன் மாம்சத்தின்படி நடப்பான், ஆவியின்படி சிந்திக்கிறவன் ஆவியின்படி நடப்பான். அப்படித்தான் எழுதி இருக்குது, அப்படித்தான் நடக்கும். அல்லேலூயா. அதனால ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் சிந்தை எப்படியோ அப்படித்தான் அவனும் இருக்கிறான். இப்ப உங்க சிந்தை மாறணும். முதல் சிந்தை எப்படி இருக்கும்னா, நீங்க எப்பவும் நினைக்கிறது, ஆதாம் வழி வந்தவன் அல்ல, கிறிஸ்துவின் வழி வந்தவன். நான் ஆதாமுக்கு பிறக்கலடா, கிறிஸ்துவுக்கு பிறந்திருக்கிறேன். சொல்லுவீங்களா திபுரா? சொல்லுவீங்களா? பிசாசு பத்தி சொல்லுங்க. ஆதாமுக்கு பிறந்தவன் அல்லடா, நான் கிறிஸ்துவுக்கு பிறந்தவன். அல்லேலூயா. தோற்கடிக்கப்பட்ட ஆதாமின் வித்து அல்ல, ஜெயித்தெழுந்த கிறிஸ்துவின் வித்து. அல்லேலூயா. சொல்லுங்க, தோற்கடிக்கப்பட்ட ஆதாமின் வித்து அல்ல, உயிர்த்தெழுந்த, மரணத்தை ஜெயித்த, பாவத்தை ஜெயித்த, பிசாசை ஜெயித்த, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வித்து நான். சொல்லுவீங்களா? இப்படி சொன்னீங்கன்னா பிசாசு உங்களப்பா தெரிச்சு ஓடுவான். உங்க சிந்தை இப்படி மாறணும்னு பவுல் சொல்றார். அப்ப வீணான சிந்தையில நடக்கிறது போல நீ நடவாமல் இருங்கள். அப்படி நீங்க நடந்தீங்கன்னா என்ன நடக்குமா? அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, இந்த விழுந்து போன ஆதாமுடைய வழி வந்தவங்க, அவனுக்கு பிறந்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்களா? வீணா சிந்திக்கிறாங்களா? அவங்க சிந்தையெல்லாம் கரப்டா இருக்குதா? ஒவ்வொரு முறையும் கர்த்தர் சொல்லும் போது பாருங்க, ஆதியாகமம் 8:5, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல, அவன் பிறந்தது முதல் அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது. சோதோம் கொமோராவை கர்த்தர் அழிச்சதுக்கான காரணம் என்னன்னா, அவனுடைய இருதயத்தின் நினைவு எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருந்தது. நோவா காலத்துல ஒட்டுமொத்த ஜனங்களையும் கர்த்தர் அழிச்சது காரணம் என்னன்னா, அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் அவனு இருந்தான். எப்படி நினைச்சானோ அப்படியே வாழ்ந்தானா. அப்ப அந்த விதைகளை எல்லாம் யாரு போட்டது? பிசாசு அவங்க மேல போட்டான். அதை அவங்களால மேற்கொள்ள முடியல. ஏன்னா எல்லாருமே பாவத்தின் கீழ் கட்டப்பட்டு இருந்தார்கள். ஒரு மனுஷனுடைய மீறுதலினாலே மரணம் இந்த பூமிக்கு வந்தது போல, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே ஜீவன் இந்த பூமிக்கு வந்தது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின்படி, ரோமர் 5:17 என்ன சொல்லுது? வாசிங்க. ரோமர் 5:17, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. அப்ப முந்தின ஆதாம் மீறினான் தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய வார்த்தை மீறினால பிசாசு ஆண்டு கொண்டான். மரணம்னா யாரு? பிசாசு தான் மரணம். பிசாசு ஆண்டு கொண்டான். பிசாசு ஆண்டு கொண்டதுனால அவனுக்குள் இருக்கிற மரணத்தை அவன் மேல எடுத்து வச்சான். அவனுக்குள் இருக்கிற கீழ்ப்படியாமைய, அவனுக்குள் இருக்கிற எல்லாத்தையும் ஆதாமுக்குள்ள என்ன பண்ணிட்டான்? அனுப்பிச்சிட்டான். இப்ப இயேசு வந்தார். அல்லேலூயா. இயேசு வந்து என்ன செஞ்சார்னா, கற்பனை பண்ணிக்கங்க, உங்க சிந்தை இப்படி வரட்டு. இப்ப பிசாசு வந்து ஆதாமுடைய குடுமி பிடிச்சிருந்தான், பிடிச்சு ஆட்டிட்டு இருந்தான். இயேசு வந்தார். அல்லேலூயா. பிசாசுடைய குடுமி பிடிச்சார். அல்லேலூயா. இங்க குடுமை இருக்கப்பட இவனுடைய கை தளர ஆரம்பிச்சது. ஆதாம் கிட்ட இருந்து தளர ஆரம்பிச்சது. ஆதாம் வழி வந்தவன் திரும்பி பார்த்தா, யாரா நம்மளை விடுவிக்கிறதுன்னு? இயேசு. அல்லேலூயா. இயேசு என்னை விடுவிக்கிறார். ஓ, இவர் தான் ரட்சகர், இவர் தான் மீட்பர், இவருடைய கையில அவன் கீழ் இருக்கிறான். அல்லேலூயா. என் குடும்பம் இது வரைக்கும் பிசாசு கையில் இருந்துச்சு. எப்போ?
இயேசு வர வரைக்கும். இயேசு வந்தார் பாருங்க. இயேசு வந்ததுக்கு அப்புறம் இவனுடைய பிடி தளர்ந்தது. ஆதாம் வழி வந்தவங்க, இயேசுவை பார்த்தவங்க எல்லாம் இயேசு பின்னாடி வந்து நின்றுட்டாங்க. இப்போ ஒட்டு மொத்த பீடியும் நீ பிடிடான்னு சொல்லி நம்ம கையில இயேசு கொடுத்துட்டார். அல்லேலூயா. இப்போ யாருடைய குடிமை யார் கையில் இருக்குது? உங்கள் சத்துருக்களின் பிடரியை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஜோசுவாவுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணார். அல்லேலூயா. அப்போ உங்க சத்துருக்களுடைய பிடரி முடிய யார் கையில் இருக்குது? உங்க கையில தான் இருக்குது. அல்லேலூயா. பிசாசுடைய கையில நீங்கள் அல்ல, பிசாசு தான் உங்க கையில் இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா உங்க காலு கீழ் இருக்கிறான். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை ஆட்டி படைக்கிற மரணமாயிருக்கிற கடைசி சத்துருவையும் உங்கள் பாதத்தின் கீழ் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அதையும் கர்த்தர் என்ன பண்றாரா? இந்த கடைசி சந்ததியா இருக்கிற நம்ம கையில ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. அதை நாம மிதிக்க போறோம். அல்லேலூயா. அப்ப உங்க சிந்தை மாறட்டும். வாசிங்க இப்ப எபேசியர் 4 அதிகாரத்துக்கு வாங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு 4:18 தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாயிருந்தார்கள். உணர்வில்லாதவர்களாய். பாருங்க, சிந்தை மட்டும் கெட்டுச்சுன்னா, கவனிங்க, சிந்தை கெட்டு போச்சுன்னா அடுத்தடுத்து என்ன ஆபத்து நடக்குதுன்னு பாருங்க. வீணான சிந்தை, வீணான நடத்தை, புத்தியில இருள் சூழ்ந்துரும், இருதயம் கடினப்பட்டுரும், அறியாம வந்துரும், கடைசியில தேவனுக்கு நாம் அந்நியர்களா மாறிடுவோம். அதனாலதான் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை, பழைய ஏற்பாடு சொல்லுது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ளு. புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்து சொல்றாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நான் காத்துக்கொள்கிறேன், உன் சிந்தை முழுவதும் நான் நிரம்பி இருக்கும் போது. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எப்படி தெரியுமா? கிறிஸ்து எப்படி பார்த்தாரு தெரியுமா? அந்த பிரச்சனைய, அந்த சுழல் காற்ற எப்படி பார்த்தாரு? இவர் ஆதாம்ல இருந்து வரல, அதை தெரிஞ்சுக்குங்க. நான் ஆதாமுடைய வித்துலடா பயப்படுறதுக்கு, நான் தேவனுடைய வித்து. அல்லேலூயா. நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் என்னை பெற்றெடுத்திருக்கிறார். சோ ஆதாமுடைய வித்தா இருந்தா நான் பயப்பட்டிருப்பேன். நான் தேவனுடைய வித்தா இருக்கிறதுனால பயப்பட மாட்டேன். ஏன்னா என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. அப்ப உங்களுடைய விசுவாசம் என்ன? நான் ஆதாம் வழி வந்தவன் அல்ல, கிறிஸ்துவின் வழி வந்தவன். அல்லேலூயா. சொல்லுவீங்களா? சில நேரத்துல சிந்தை என்ன பண்ணுமானா, இந்த சிந்திக்கிறக்கே விடாது. சொல்லுங்க, சிந்தை என்ன பண்ணு? நல்லதை சிந்திக்கிறக்கே விடாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அப்ப என்ன செய்யணும்னா, நல்லா வாயை திறந்து சத்தம் போட்டு சொல்லணும். என்ன சொல்லணும் தெரியுமா? 2 கொரிந்தியர் 4 அதிகாரம். சில நேரத்துல சிந்தையில போராட்டம் வருமா, சிந்தையில யுத்தமே நடக்குமா? சிந்தையில யுத்தம் நடக்குது தெரியுமா? 3ஆம் உலக போரை விட பெரிய யுத்தம் நடக்கும் நம்ம சிந்தையில. சிந்தை ஒரு போர்க்களம். 2 கொரிந்தியர் சிந்தை யுத்தத்தில் இருக்கும்போது 10ஆம் அதிகாரம் எடுங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 4. உங்களுடைய போர் ஆயுதங்கள், இத சத்தம் போட்டு நீங்க சொன்னீங்கன்னா உங்க சிந்தையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாறிடும். உங்க சிந்தை செழிப்பா இருக்கணும்னா, வசனம் சொல்லுது, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். பரிசுத்தாவின் சொல்றாரு. ஆத்துமாவை பிசாசு வாழ விடவே மாட்டான். பாருங்க, நீங்க சரீரத்துல நல்லா வாழ்ந்துக்குங்க, சரீரத்துல வாழ்ந்துக்குங்க, ஆனா ஆத்துமாவுல மட்டும் உங்களை நான் வாழ விட மாட்டேன். ஏன்னா அவன் விளையாடுற ஒரே இடம் தான், அவன் விளையாடுற ஒரே இடம். இதை பிடிச்சிட்டோம்னா மற்ற எல்லாம் நம்மளுக்கு சரண்டர்னு அவன் நினைச்சிட்டான். அதனாலதான் ஆத்துமாவுல ஒரு வாழ்வு இருக்கணும். ஆத்துமாவுல ஒரு வாழ்வு இருக்கணும். அந்த வாழ்வு வாழாம ஆத்துமாவுல ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஆத்துமாவுல ஒரு சமாதானம் இருக்கணும், ஆத்துமாவுல ஒரு நிம்மதி இருக்கணும். அதை கெடுக்கிறதா பிசாசுடைய வேலை. அப்ப அதை கெடுக்கிறதுக்கு ஒரு யுத்த களத்தை ஏற்படுத்துவான். அப்ப சிந்தையில ஒரு போராட்டம் வரும்போது, பாவ போராட்டமா இருக்கலாம், எந்த போராட்டமா இருந்தாலும் சரி, கடன் போராட்டமா இருக்கலாம், அப்புறம் பிள்ளைகளை குறித்த போராட்டமா இருக்கலாம்,
எந்த போராட்டமா இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டியது, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஏன் ஆத்மாவுல போராட்டத்தை கொண்டு வர்றான்னா, இந்த சிந்தை என்ன செய்யுமா? கவனிங்க, இந்த சிந்தை என்ன செய்யுமா? சிந்தைய ஒரு மனுஷன் கெடுத்துட்டானா, பிசாசு கெடுத்துட்டானா, அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இருளாக்கிடலாம். ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இருளாக்கிடலாம். அதனால பிசாசு என்ன சொல்றாங்க? சிந்தைய பிடிக்கிறான். இப்ப அதே சிந்தையில ஒரு யுத்த களம் வரும்போது நாம் என்ன செய்யறோம்? எங்களுடைய போர் ஆயுதங்கள், சொல்லுங்க என்னது? போர் ஆயுதங்கள். உங்ககிட்ட ஆயுதம் இருக்குதா? உங்ககிட்ட ஆயுதங்கள் இருக்குதா? சிந்தையில, சிந்தை ஒரு போர்க்களம். சொல்லுங்க, சிந்தை ஒரு யுத்த களம். சிந்தைங்கிறது ஒரு யுத்த களம். அந்த யுத்த களத்துல பிசாசு வந்து படையெடுத்துட்டு வருவான். பிசாசு என்ன பண்ணிட்டு வருவான்? படையெடுத்து வருவான். அவன் கொண்டு வருகிற போராயுதங்களோடு கூட நீங்க என்ன செய்யணும்னா, உங்க போராயுதத்தை வச்சு அவனை தோற்கடிக்கணும். வாசனை என்ன சொல்றது? ஏசு என்ன சொன்னாரு? பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள்ள போய் இவர் அவனுடைய வீட்டுக்குள்ள போக சொல்றாரு. இப்ப அவன் நம்ம வீட்டுக்குள்ள வர்றான். கவனிங்க, உங்க சிந்தை சரியா இருந்துச்சுன்னா நீங்க போய் அவனை கொள்ளையடிக்கலாம். உங்க சிந்தை கரெக்ட் ஆச்சுன்னா அவன் வந்து உங்களை கொள்ளையடிச்சிருவான். நீங்க அவன் அடிக்கிறீங்களா, அவன் உங்களை அடிக்கிறானுங்கிறது தான் முக்கியம். உங்க சிந்தை மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா, இயேசுநாதருடைய சிந்தை கரெக்டா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? நான் ஆதாமின் வித்து அல்ல, நான் தேவனுடைய வித்து. தேவன் தோக்கிறவரா? எங்க அப்பா தோத்தவர் அல்ல, எங்க அப்பா ஜெயித்தவர். அல்லேலூயா. இதை நீங்க சொன்னாலே அவன் அவுட் ஆயிடுவான். இதை நீங்க சொன்னாலே அவன் அவுட். அல்லேலூயா. ஏசு அப்படித்தான் எழுந்திருச்சு நின்னு சொன்னாரு, இறையாது. ஆமா, இதுல இந்த வார்த்தை அது கேட்ட உடனே சைலண்ட் ஆச்சு. அல்லேலூயா. ஏன்னா இதுக்கு நல்லா தெரியும், இதே வார்த்தை, இதே டோன், இதே ஸ்லாங், இதே வார்த்தை ஒரு நாள் என்னை உருவாக்குச்சு. அல்லேலூயா. என்னை உருவாக்கினவருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிஞ்சிச்சு. அல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப நீங்க யாரு? தேவனால் பிறந்தவர்கள். இயேசு தேவனால் பிறந்தாருன்னா நீங்களும் தேவனால் பிறந்தவர்கள் தான். இயேசு பரிசுத்த ஆவியில பிறந்தாருன்னா நீங்களும் பரிசுத்த ஆவியில பிறந்தவங்க தான். அல்லேலூயா. இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த பூமியில, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அல்லேலூயா. உங்கள் ஆத்துமா புதுப்பிக்கப்பட வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளால் புதுப்பிக்கப்பட வேண்டும். டைம் ஆயிடுச்சுக்கலாம். அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க. அப்போ எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களா இருக்கிறோம். எங்களுடைய போர் ஆயுதங்கள், போர் ஆயுதம் என்ன தெரியுமா? முதல் ஆயுதம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இப்ப நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே தேவ வசனத்தை குறித்து சொல்லி கொடுத்தேன். தேவனுடைய வசனத்தால உங்கள் இருதயம் என்ன ஆகணும்? நிரம்பி இருக்கணும். தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற நினைவு என்ன தெரியுமா? அந்த மேலான நினைவு என்ன தெரியுமா? இயேசுவை போலவே அவர் நினைக்கிற மாதிரி பாக்குறாருன்னு சொல்ற. அவர் என்ன நினைக்கிறாரு உங்களை குறிச்சு? உங்களை பார்க்கும்போது தம்முடைய ஒரே பேரான குமாரனாக்கிற கிறிஸ்துவ போலவே பாக்குறாரு. அல்லேலூயா. அதுக்குதான் முன்குறிச்சிருக்கிறாரா ரோமர் 8:29. அல்லேலூயா. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எப்படி மகிமைப்படுத்துறாரா? தம்முடைய ஒரே பேரான குமாரனை போலவே. அல்லேலூயா. உங்க மகிமை உங்க வீட்டு மகிமை எங்க வீட்டு மகிமை இல்ல. அல்லேலூயா. இயேசுநாதருடைய மகிமை. அல்லேலூயா. அப்ப இயேசுவை போலவே பிதா பாக்குறாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படித்தானே பாப்பீங்க. நாம அடுத்த நாள் வேலை எங்க ஆண்டவரு, அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு என்ன ஆண்டவரு, நீங்க இப்படி பார்த்துட்டு இருந்தீங்க என்ன பண்றது? அட, சிந்தையிலையாவது ஐஸ்வர்யவான்களா இருங்க, மற்றதெல்லாம் ஐஸ்வர்யவான்களா இரு. சிந்தை ஐஸ்வர்யம் உள்ளதா இருந்தா சொல்லுங்க, ஐஸ்வர்யம் நம்மளை தேடி வந்துரு. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? நீ எப்படி சிந்திக்கிறியோ அப்படியாவே மாறுற. அல்லேலூயா. அப்ப நாம எதை சிந்திக்கணும்? நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படி
அவர் என் நிமித்தம் தரித்திரரானார். அல்லேலூயா. இத சிந்திக்கிறீங்களா? பீஸ் கட்டலைனாவே வீட்டுல பீஸ் போயிருது, அவுட் மொத்தமாவே. அதுதான் காற்று, அதுதான் புயல், பிசாசு கொண்டு வர்ற புயல், அதான் காற்று. அப்ப நீங்க என்ன செய்யணும்? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே என் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கினார். இதை நீங்க சொல்லும் போது, சொல்லும் போது உடனே சைலண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் பலமுள்ளவராக இருந்தார் ஆவியில. நீங்களும் சொல்ல 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 உங்களுக்குள்ள ஒரு பலன் வரும், அதை சைலண்ட் ஆயிடப்ப. அல்லேலூயா. பிசாசு ஒரே டைம் சொன்னோடனே ஓடி போகல. ஏசு 3 முறை சொன்னார். அது 40 நாள் பாஸ்டிங் போட்டு, 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஒரே டைம் சொன்னோன்னு போயிட்டானா? இல்ல, 3 முறை சொன்னார். எழுதிக்குதுன்னு சொன்னாரு. எழுதி இருக்குது. பிசாசு கிட்ட பேசும்போது, பிசாசு கிட்ட டீல் பண்ணும்போது எப்படி டீல் பண்ணணும்னா, எழுதி இருக்குது. என்ன குறிச்சு? உங்ககிட்ட பணம் இல்லையே அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லணும், எழுதி இருக்குது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு உரியது. அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ராஜாக்கள் என்ன சொன்னாங்க? இவன் நாடோடியா போனவன் உள்ள தேசத்துக்குள்ள, அங்க இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் சூழ்ந்து வந்து, நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபு. அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து சொன்னாங்க. ஆபிரகாம் அவங்களுக்கு கடன் கொடுத்தானா? எப்படி இருக்கு தெரியுமா அது? அல்லேலூயா. ராஜாக்களுக்கு போய் ஆபிரகாம் என்ன பண்ணாரா? ராஜாக்களுக்கு மட்டும் இல்ல, மெல்கிசேதேக்குக்கு எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தானா? கவனிங்க, இது மட்டும் கவனிக்க மாட்டீங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் என்ன பண்ணா? எல்லாவற்றிலும் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. தாராளமா வாரி இறைக்கக்கூடிய ஆசீர்வாதம் இருக்குது. சிந்திங்க. உன் ஆத்துமா வாழ்வது போல முதல்ல ஆத்துமாவை வாழ விடுங்க பிளீஸ். பக்கத்துல கையை பிடிச்சு முதல்ல உங்க ஆத்துமா இருக்குது இல்லையா? ஆத்துமா மீன்ஸ் சிந்த, அத வாழ விடுங்க. அது கூடயா யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறீங்க? நைட்டும் பகலுமா யுத்த களமாக்காதீங்க. அல்லேலூயா. சந்தோஷ களமா அது வச்சுக்குங்க. அது அல்லேலூயா. அப்போ தேவனுடைய திட்டமும் நோக்கமும் என்னன்னா, முதல்ல உங்க சிந்தை சரியாகணும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும். பிரச்சனை இயேசு எப்படி டீல் பண்ணாரு? ஒரு பிரச்சனை வரும்போது முதல்ல நீங்க யாரு? ஒரு பிரச்சனை, அது எந்த பிரச்சனையாவா இருக்கட்டும், உலகத்துல வந்தாலும் சரி, பிசாசால வந்தாலும் சரி, தேவன் யாருகிட்ட இருந்து வந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை டீல் பண்ணும்போது முதல்ல நீங்க யாருன்னு பார்க்கணும். சமரிய ஸ்திரீ வந்தா, அவன் மதியம் 12 மணிக்கு வர்றான். அவனுக்கு 6 புருஷனா, 7வது ஒரு புருஷனை தேடி வர்றான். கிணத்துக்கிட்ட பார்த்தா அழகான ஒரு யூதக்குள்ள வாலிபன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏசுநாதரை மடக்கி என்ன பண்ணிடணும்? கல்யாணம் பண்ணிடணும் தான் வந்தாப்போ. இல்லையா? ஏசுநாதரை மடக்கி, ஏன்னா அவர் 10,000ங்களிலும் சிறந்தவர், அழகானவர், 30 வயசு வாலிபன், யூதன், அதுல வேற உயர்ந்த சாதி வேற உட்கார்ந்துட்டு இருக்கார். வந்த உடனே அவர் சொல்றார், இவர் ஆரம்பிக்கிறார், ஸ்திரீய தாகத்துக்கு நீங்க யூதனா இருக்க, சாமரியா இருக்கு, நீங்க மேல் ஜாதி, நாங்க கீழ் ஜாதி, எங்ககிட்ட எப்படி நீங்க தண்ணி? உங்ககிட்ட பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறிந்தாயானால் நீ அவர்கிட்ட கேட்டிருப்ப, தண்ணி கொடுத்திருப்ப. என்ன சொல்றாரு? உங்ககிட்ட பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறிந்தால், நான் யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா நீயே கேட்டிருப்ப. அல்லேலூயா. அப்போ அந்த அம்மா கிட்ட பேசும்போது தான் யார் அப்படிங்கிறத உணர்ந்து பேசினார். அல்லேலூயா. அப்போ ஒரு பிரச்சனை வருது, தண்ணி குடத்தோட வந்தாலும் சரி, புயல் காற்றோட வந்தாலும் சரி, அந்த பிரச்சனை வரும்போது நான் யாருங்கிற ஒரு நினைவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்க சிந்தையில அப்படியே வரணும். நான் தேவனுடைய வித்து, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான், தேவனுடைய வித்தவனுக்குள் தரித்திருக்கிறது. அப்ப தான் யார் என்பதை ஒவ்வொரு முறையும் அவர் உணர்ந்தார், சிந்தையில கொண்டு வந்தார். சிந்தையில நான் யாரு, நான் யாரு, ராஜாவா. ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, நல்லா பாடியிருக்காங்க. ஒரு போன் வந்துச்சு, ரிங்டோன்ல வருது, நான் யாரு, நான் ராஜா அப்படிங்கிறான். அவன் சொல்றான் பாருங்க, ஏஸ் அப்படிதான் சொன்னார், நான் யாரு தெரியுமா? அப்ப உங்க சிந்தை முழுவதும் நீங்கள் யார் என்கிற நினைவு உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்க யாரு? நான் இயேசு. சொல்லுங்க,
அப்படியே சொல்லுங்க, தப்புன்னு இல்லை. நான் யாரு? நான் இயேசு. அல்லேலூயா. ஏன்னா இயேசுக்கு பதிலா தான் பிதா இந்த பூமியில என்ன வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நான் யாரு? நான் இயேசு, அவரு கிறிஸ்து. அது தெரிஞ்சுக்கங்க. நான் இயேசு, அவர் கிறிஸ்து. கிறிஸ்துன்னா எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் படைத்தவர், ஆளை செய்கிற ராஜாதி ராஜா. அவர் கிறிஸ்து, நான் இயேசு. இயேசுனா மாம்சத்துல வெளிப்பட்ட மனுஷகுமாரன், பிதாவின் அன்பை வெளிப்படுத்த வந்தவர், ஆதாமுடைய இழந்து போன எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ற வந்தவர். அப்படின்னு அந்த வேலையை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அப்ப யாரு நாம இயேசு, அவர் கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் வந்து நிப்போம், ஜெபம் பண்ணுவோம்.